இன்னியோட விஷா ஸ்பைசஸ் ஸ்டார்ட் பண்ணி 30 டேஸ் ஆகுது. ஸோ நான் டிசைட் பண்ண டேட்லேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு மாசத்துல நம்ம என்னலாம் பண்ணியிருந்தோம். ஸோ பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சதுலேருந்து, மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அண்ட் இப்போ நமக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகுற வரைக்கும் அந்த த்ரூ அவுட் த ஜேர்னியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன வாங்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நான். ஏன்னா எனக்கு பெருசாக மசாலாஸ் பற்றி அப்போ ஐடியா இல்லாமல் இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ என்னெல்லாம் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், என்னென்ன தேவைப்படும், இதெல்லாம் எவ்வளோ கிலோவில் வாங்கினா கரெக்டாக இருக்கும், எங்கே வாங்கினா கரெக்டாக இருக்கும், இது எல்லாமே வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் இனிஷியலாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வந்து நான் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்து நான் லோக்கல் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான். ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணியிருக்கேங்கிறதையும் கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மசாலாஸ் நம்ம அரைக்க போகிறோம், அரைச்சி அதை ஆன்லைனில் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி மசாலாஸ் அரைக்கணும். ஸோ இனிஷியலாக நாங்கள் வந்து 5 மசாலாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க எப்படி மசாலாஸ் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எவ்வளோ காய வைக்கணும், அதை எப்படி வந்து வறுத்து எடுக்கிறது, அதோட பதம் செக் பண்ணுறது, இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நானே வந்து அதை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோன்றப்போ நம்ம தான் எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக்கணும். அது வந்து நம்மளோட விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணி இன்னும் கூட இன்னும் பிளசண்டா நம்மளால கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து மசாலாஸ் எல்லாத்தையுமே அரைச்சு ப்ராப்பரா நம்ம வந்து பேக்கிங் பண்றதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ வந்து மசாலாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன அடிஷ்னலா தேவைப்படும், வேற என்ன நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா மசாலாஸை பேக் பண்றதுக்கு பேக்கிங் மிஷின் நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஸோ ஒரு மசாலாஸை வந்து நம்ம ப்ராப்பரா சீல் பண்ணி அதை வந்து நம்மளோட பேக்கேஜிங் கவர்ல போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி கொடுத்தாதான் நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதனால நான் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்குறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். 2வது வாட்டி மறுபடியும் வந்து ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு நான் இந்த சீலிங் மிஷின்ஸ் வாங்கிட்டு கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜிங் ஐட்டம்ஸையும் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பேக்கேஜிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா வந்து 100, 50, 100 அண்ட் 200, 250 கிராம்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வெயிட் மிஷினும் வாங்கியிருந்தேன். கண்டிப்பா நம்ம வந்து சீல் பண்ணி கொடுக்கறதுக்கு வெயிட்டும் நம்ம செக் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்ம கரெக்டாக 200 கிராம் 250 கிராம்ல போடுறோமா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக வெயிட் மிஷின் இதெல்லாம் பேசிக் எக்யூப்மெண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன வாங்கலாம், அடுத்தடுத்து நமக்கு என்ன தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம இதை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த விஷயம் நமக்கு தேவைப்படும். இதை வாங்கி முடிச்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடுத்து இன்னொரு விஷயம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் அதையும் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும். ஸோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இப்போ நான் மைக் வாங்கி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். மெட்டீரியல்ஸ் பேக்கேஜிங்க்கு மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குமே தவிர இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷம் ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த போர்ட்டபிள் பேக் ட்ராப்பும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு நான் ஆன்லைன்ல தான் வந்து இது எல்லாத்தையும் சேல் பண்ண போறேன் அப்படின்றது ஒரு முடிவா இருந்தப்போ ஆன்லைன்ல நம்ம எப்படி சேல் பண்றது, நமக்கு பெருசா போட்டோகிராஃபியும் வராது அண்ட் வந்து நம்மளோட போன்ல இருந்து எடுத்தாலும் அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காது. ஸோ வேற என்ன பண்ணா நமக்கு வந்து ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும் அப்படின்றப்போ நான் இதை வந்து பின்ட்ரெஸ்ட்ல நான் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுல நான் வந்து போட்டோ எடுத்தும் செக் பண்ணி இது வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்த மாதிரி இருந்ததுன்றதுனால நான் இதை வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து எனக்கு நிறைய வேலை எடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நிறைய வேலை எடுத்தது. பிகாஸ் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னா ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுமே தவிர அது எப்படி எடுக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டு என்ன பண்ணிட்டேன், இதுல ஒரு காமெடி என்ன நடந்துச்சுன்னா நான் பாட்டு போய் ஃபுட் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன். 2-3 நாள் ஆயிடுச்சு. ஆனா எந்த ரிவோர்ட்டுமே வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட மெயில் என்னன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரிவர்ட் ஆயிடுச்சுன்னு செக் பண்றப்போ நம்ம ஃபுட் லைசன்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா பேசிக் ஃபுட்ல நம்ம நாலேஜ் வந்து நமக்கு அதுல இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்டார் ட்ரைனிங்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஏரியால வந்து உங்களுக்கு அது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஸ்டேட் டு ஸ்டேட், சிட்டி டு சிட்டி வந்து டிஃபர் ஆகும்.
ஸோ என்னோட ஏரியாவில் வந்து நான் அதே மாதிரி போயிட்டு நான் அப்ளை பண்ணி அவங்க வந்து எனக்கு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, அங்கே போய் நான் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ நான் பேசிக் அப்ளை பண்ணியிருந்ததுனால நான் பேசிக், ஏன்னா நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ பேசிக் போதுன்றதுனால பேசிக் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் அட்டன் பண்ணி அப்புறமா தான் எனக்கு லைசன்ஸே வந்துச்சு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து லான்ச்சிங் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் வந்து என்னன்னா, லான்ச்சிங்க்கு நம்ம பிராண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நமக்கு ஸ்டிக்கரிங் வந்து தேவைப்படும். ஸோ வந்து நான் வந்து ஒரு பவுச்சாவே ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் நான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு பெருசாக அதை பற்றி நாலேஜ் இல்லைன்றதுனால நான் வாங்கின மெட்டீரியல்ஸ்ல வந்து பேக்கேஜிங் வந்து ஸ்டிக்கரிங் மட்டும் தான் பண்ண முடியும், நீங்க கேட்குற மாதிரி ஃபுல் பவுச்சாலாம் ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இமீடியட்டா டிசைன் பண்ணது தான் இந்த ஸ்டிக்கர். ஆக்சுவலி நான் வச்சிருந்த வந்து டிசைன் வேற. இமீடியட்டா காலையில இதை வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனால இதை நான் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டிக்கரிங்லாம் கையில வாங்குறப்போ, ஸோ நாளைக்கு லான்ச் பண்ண போறோம், இன்னைக்கு வந்து அந்த ஸ்டிக்கரிங்லாம் ஒட்டி அது பார்க்கவே வந்து ஏதோ ஒரு அப்படி ஒரு சந்தோஷம். ஸோ லான்ச் பண்ண போறோம், எங்க ஸ்டார்ட் பண்றப்போ அந்த லான்ச்சிங் டேட் அப்போலாம் ஐ ஃபீல் லைக் ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு அதே சேம் டேல எனக்கு ஆர்டரும் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஆர்டர் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்கல. ஏன்னா வந்து எனக்கு ஆர்டர் வரணும்னு நான் ஆசை வச்சிருந்தேன். ஆனா வந்து எனக்கு வருமா வராதான்றது எனக்கு தெரியாது. பட் அது லக்கிலி எனக்கு வந்திருந்துச்சு. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கியூமன் பவுடர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அழகா வந்து நம்ம பேக்கிங் பண்ணி வந்து அவங்களுக்கு கொரியரும் பண்ணியிருந்தோம். அண்ட் அதை வந்து அவங்க ரொம்ப அழகா இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது, பேக்கேஜிங்லயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணது கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம பேக் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். ஸோ வந்து டபுள் சீல் பண்ணி நம்ம கொடுக்குறப்போ அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து அவங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றதுனால நான் அப்படி கொடுத்துருந்தேன். இது எல்லாமே இப்போ நடந்த மாதிரி இருக்கு. 30 டேஸ் ஆயிடுச்சு அதுக்குள்ள. ஸோ இந்த ஜேர்னி இப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன் நானு. தேங்க் யூ ஸோ மச்.